சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th பப்ளிக் எக்ஸாம் 2024, அதாவது பொது தேர்வு 2024க்கு இன்னும் 20 டேஸ் தாங்க இருக்கு. சோ லாஸ்ட் 20 டேஸ்ல உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், சோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். அது இல்லாம மேத்ஸ் சைட்ல இருந்து நான் பண்றதுக்கு உங்களுக்கு ரெடியா இருக்கேன். சோ லாஸ்ட் 20 டேஸ்ல சோ இப்ப படிக்க ஆரம்பிச்சா கூட சென்டம் வாங்கிடலாமா மேம் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். சோ படிச்சுட்டே இருக்கோம் மேம், லாஸ்ட் 20 டேஸ் தான் இருக்கு, சென்டம் பாசிபிளா அப்படிங்கிற சில பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கும். சில பேத்துக்கு மேம் லாஸ்ட் 20 டேஸ் நான் பாஸ் ஆகணும் மேம் அப்படிங்கிற டவுட் இருக்கும். சில பேத்துக்கு மேம் எப்படியாவது 65+ வாங்கினா போதும், நானும் பார்த்துட்டே இருக்கேன், எதெல்லாம் பாக்குறதுங்கிற ஒரே கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது சில பேத்துக்கு இருக்கும் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் பயங்கரமா இருக்கு இல்லையா? சோ ஏன்னா லாஸ்ட் 20 டேஸ் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட லாஸ்ட் மினிட் மாதிரி தானே. சோ இந்த லாஸ்ட் 20 டேஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ பயம் வந்துச்சான்னு தெரியல எனக்கு. சோ லாஸ்ட் 20 டேஸ்ல இருக்கோம். சோ படிச்சா பாஸ் ஆயிடலாமா இல்ல படிச்சிடலாமா இல்ல இனியும் பாக்கலையே எதையும், எதெல்லாம் பார்த்தா பாஸ் ஆகுறதுப்பா? சோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? ஓகே, சோ கடைசி 20 நாள்ல சென்டம் ஸ்கோர் பண்றவங்களுக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்கும். இன்னும் ரொம்ப நாள் கம்மியா நெருங்கிட்டே இருக்கு, 90 வாங்கிருவோமா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். சோ எதெல்லாம் ரொம்ப முக்கியமா பார்த்தா 90 வாங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள அரைஸ் ஆயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, சோ பாஸ் ஆகலாமா, 65+ வாங்கலாமா, 90 வாங்கிடலாமா? சோ ஒரு 90க்கு 85+, 100க்கு 95+ டீசெண்டா கிடைச்சிருமா நமக்கு? சோ இந்த மாதிரி எல்லாமே டவுட்ஸுக்கு ஒரே சொல்யூஷன் இந்த வீடியோ மட்டும்தான். சோ இந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாத்துருங்க. சோ அதே மாதிரி நம்மளோட தமிழ் மீடியம் சேனல், அதாவது 100th லேர்னிங் தமிழ் மீடியம் சேனலோட பிளேலிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா சப்ஜெக்டும் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே இருக்கு. சோ 10th 11th 12th எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பக்காவா பிளேலிஸ்ட் ரெடியா இருக்கு. சோ அது இல்லாம நம்ம மேத்ஸ்க்கு பக்காவா ரெடியாவே இருக்குன்னு சொல்லலாம். சாப்டர் 7 தனியாவே போட்டிருக்காங்க நீங்க கேட்டதுக்காக. சாப்டர் 8 இருக்கு. அதே மாதிரி 10th மேத்ஸ் தனித்தனியா ஒவ்வொரு பார்ட், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாமே பக்காவா கொடுத்திருக்கு. சோ அது மட்டும் இல்லாம 12th மேத்ஸ் தமிழ் மீடியம் நம்மளோடது. சோ இத பாத்தீங்க அப்படின்னா அந்த 12th மேத்ஸ் தமிழ் மீடியம் பப்ளிக் எக்ஸாம் 2024 ஒரு பிளே, அதாவது நம்ம தமிழ், அதாவது 100th லேர்னிங் தமிழ் மீடியம் குள்ள போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல 12th மேத்ஸ் தமிழ் மீடியம் பப்ளிக் எக்ஸாம் 2024 இருக்குல்ல. சோ அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான எல்லா வீடியோஸும் பக்காவா ரெடியா இருக்கு. சோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஹெல்ப் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நிச்சயமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ராமா, சரி ஓகே, இப்ப நம்ம உள்ள போயிடலாம். சோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டம் வாங்குறது, அதாவது 90 out of 90 ஸ்ட்ராட்டஜி பார்த்தலாம். சரிங்களா? சோ 90 out of 90 எப்படி வாங்குறது, அது மட்டும் இல்லாம கடைசிக்கு ஒரு 85+ எப்படி மேம் வாங்குறது, 100க்கு 95+ பாசிபிளா மேம்? சோ இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ லாஸ்ட் 20 டேஸ்ல எதுக்கு மேம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படிலாம். சோ உங்களுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா நான் சென்டம் ஸ்ட்ராட்டஜி சொல்ல ரெடியா இருக்கேன். சோ 90 out of 90 இஸ் பாசிபிள் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் 20 டேஸ்ல கூட பாசிபிள் தான், நீங்க ஓரளவுக்கு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் 90 out of 90 வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இல்லையா? ஓகே, சோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. சோ மேம் சென்டம்க்கு மட்டும் தான் இந்த வீடியோவா அப்படின்ட்டு ஓடிடாதீங்கப்பா. சோ சென்டம்க்கு இருக்க ப்ராசஸ் இந்த வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன், பிகாஸ் நான் ஒவ்வொரு இந்த வீடியோட கம்ப்ளீட்ல கூட நடுவில் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சோ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும். சோ அதனால நீங்க வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாருங்க. சோ 65+ வாங்கணும், பாஸ் ஆகணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோலயே இருக்கு. சோ அதனால அதாவது நீங்க ஓட்டி விடாம ஃபுல்லா பாருங்க. சரியா? ஓகே, சோ 90 out of 90 வாங்கிடலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் இல்லையா? சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 1 மார்க் क्वेश्चंस. ஓகேவா? என்னப்பா எல்லாரும் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க்னு சொல்லுவாங்க, இவங்க என்ன மேம் என்ன 1 மார்க்ல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு நீங்க டவுட்ல இருக்கலாம். சோ இப்படிதான் லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்கலாம் 1 மார்க் விட்டு பாத்தீங்கன்னா 1 மார்க் நம்ம நல்லாவே பார்க்காம போயிடும். சோ அதனால நம்ம சென்டம் போச்சுன்னா அது ரொம்பவே பெரிய கஷ்டமா இருக்கும். சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 1 மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு மூலையில. சரியா? சோ 1 மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம லாஸ்ட் மினிட் எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்க எடுக்கும்போது கூட ஞாபகம் இருக்கும், ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். திருப்பி நீங்க ரீகால் பண்ணும்போது நல்லாவே தரவாயிடும் இல்லையா? சோ திருப்பி எக்ஸாம் மார்னிங் படிக்கும்போது நல்லாவே சூப்பராவே தரவாயிடும். சரிங்களா? சோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். சோ புக் பேக் 1 மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னாவே 15+ क्वेश्चंस வந்துரும். 20 क्वेश्चंसல பாத்தீங்க அப்படின்னா
20 கொஸ்டின்ஸ்ல 15 பிளஸ் கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது இல்லையா? சோ அது மட்டும் இல்லாம கம்போக்கோட 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க தரவா பாக்குறது நல்லது. சோ கம்போக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஃபுல்லா தரவா பாத்துருங்க. அது மட்டும் இல்லாம பிடிஏ கொஸ்டின்ஸ், அதாவது பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸும் நீங்க பாக்குறது நல்லது. பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ஒரு 10 கொஸ்டின் பேப்பர்ஸ் டு 12 கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க 1 மார்க்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா நிச்சயமா உங்க கையில 20 மார்க்ஸ் உங்க கைக்கு வந்துரும், எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் தரவு பண்றீங்க, கப்புக்கு 1 மார்க்ஸ் எடுத்து பாக்குறீங்க, பிடிஏ 1 மார்க்ஸ் எடுத்து பாக்குறீங்க, லாஸ்ட் 10 கொஸ்டின் பேப்பர்ஸோட 1 மார்க்ஸ் ஜஸ்ட் பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் தெரியுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி உங்களே டெஸ்ட் பண்ணி நீங்க புக் பேக் 1, அதாவது 1 மார்க்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வச்சிருங்க. உங்களை டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு 1 மார்க்ஸ் கம்ப்ளீட்டட்ங்கிற முடிவை எடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 2 and 3, அதாவது 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள். 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அத்தியாய முக்கியத்துவம் எதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அத்தியாயம் 1, 2, 3, 4, 8, 11, 12 இந்த அத்தியாயம் ரொம்ப எளிமையான அத்தியாயம். சோ அதனால 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு இந்த அத்தியாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த அத்தியாயத்துல இருக்கக்கூடிய பண்புகள், குறிப்புகள், அது மட்டும் இல்லாம வரையறைகள், அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் முடிஞ்சா 5 மார்க்ஸ் கம்ப்ளீட்டா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் 5 மார்க்ஸ் பார்ட் பார்க்கும்போது. சரியா? ஒரு அத்தியாயம் எடுத்தா அந்த அத்தியாயத்துல இருக்கக்கூடிய பண்புகள், குறிப்புகள் நம்ம எல்லாம் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கோமோ, வரையறை என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்களோ, சோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னு வைங்களேன், 1 2 3 4 8 11 12 இந்த 7 அத்தியாயத்துல நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா கம்பல்சரி 6 2 மார்க் 6 3 மார்க் நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா ஷியோரா 6 2 மார்க் 6 3 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். கட்டாய வினா மட்டும் டவுட்ல இருக்கும் இல்லையா? சோ இந்த கட்டாய வினாக்கும் நான் உங்களுக்கு சொல்யூஷன் தரேன் எப்படி பாக்குறதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இப்போ 7க்கு 6 क्वेश्चंस 2 மார்க்ஸ்லயும் 3 மார்க்ஸ்லயும் அட்டென்ட் பண்ணிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே, இப்போ 6 क्वेश्चंस அட்டென்ட் பண்ணியாச்சு. இப்போ 7th क्वेश्चनக்கு மட்டும் டவுட் இல்லையா? சோ இருக்கட்டும், 7th क्वेश्चनக்கான டவுட் இருக்கட்டும். சோ அடுத்த கூடல நீங்க இப்ப இதுல 5 மார்க்ஸ் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்கன்னு வைங்களேன். சோ 5 மார்க்ஸ் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் நீங்க பேலன்ஸ் எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்? 4th சாப்டர்ல பாத்தீங்கன்னா 4.5 நல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? அடுத்து 5th சாப்டர்ல இதுல கொடுத்திருக்க மாட்டோம். சோ நீங்க 5th சாப்டர்ல 5.1 5.5 பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கம்பல்சரி வந்துரும், அட்டென்ட் பண்ணிடலாம். 6.1 6.7ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்துரும். 6.3ல 4th क्वेश्चन மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? ஓகே, 7.1 7.2 7.8 மூணையும் தரவா பார்த்து முடிஞ்சா நல்லாவே வொர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. கண்டிப்பா ஒரு 5 மார்க் அதுல இருந்து வந்துரும். சோ 8.7 நம்ம இதுல பாத்தீங்கன்னா 8 சாப்டர் ஏற்கனவே பார்த்திருப்போம். சோ அதுல இருந்து நமக்கு இங்க ஒரு இது 8.7 மட்டும் திரும்ப வந்த போது ஏற்கனவே பார்த்திருப்போம். சோ அதனால இந்த இடத்துல நமக்கு டைம் அந்த இடத்துல நமக்கு டைம் நிறைய மிச்சமாகுது. அடுத்து 9.8 தரோவா பாத்துறோம். சரிங்களா? 9.8 9.9 தரோவா பாத்துருங்க. சோ அதுல இருந்து 5 மார்க்ஸ் கண்டிப்பா ஒண்ணு வந்து ஷியோரா ஒண்ணு வரும். சரியா? ஓகே, 10.8 நல்லா பாருங்க. ஏன் நான் ஒரு பயிற்சியை மட்டும் கொடுத்து சொல்றேன்னா 10.6ல இருந்து क्वेश्चन கேட்டா கூட 10.8 தரோவா இருந்தீங்கன்னா நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். சரியா? அதனால 10.8 பார்க்கும்போது நீங்க தரோ ஒரு क्वेश्चन விடாம, இப்ப நான் கொடுத்திருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தரோ ஒரு क्वेश्चन விடாம பார்க்கணும். சரியா? ஒரு சிங்கிள் क्वेश्चन பண்புகள் எதுவுமே நீங்க விடக்கூடாது. சூத்திரங்கள் அதை பேஸ் பண்ணிருக்கூடிய எல்லாத்தையும் பாத்துறணும். சரியா? ஓகே, 12.1 12.2 12வது அத்தியாயம் இங்கே நீங்க பாத்துருவீங்க. சோ இங்கே பாக்குறங்காட்டி இதுவும் இதுல கம்ப்ளீட் ஆயிடும். சரியா? அப்ப 5 மார்க்ஸ் பார்க்கக்கூடிய வேலை உங்களுக்கு கம்மியா இருக்கு இந்த இடத்துல இல்லையா? சோ இப்போ இதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாவே போதும். 4ல 1 5ல 1 6ல 1 7ல 1 இப்ப 4 5 ஆப்ஷன்ல வந்தா ஒன்னு அட்டென்ட் பண்ணிடலாம். 6 7 ஆப்ஷன்ல வந்தாலும் ஒன்னு அட்டென்ட் பண்ணிடலாம். 8 9 ஆப்ஷன்ல வந்தாலும் ஒன்னு அட்டென்ட் பண்ணிடலாம். 3 ஆச்சு. 10ல ஒன்னு கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிடலாம். 12ல ஒன்னு அட்டென்ட் பண்ணிடலாம் இல்லையா? 5 क्वेश्चन சாலிடா அட்டென்ட் பண்ணிடலாம் 7க்கு. சோ அதுக்கப்புறம் இந்த 2 क्वेश्चन அட்டென்ட் பண்ணணும் இல்லையா? சோ இந்த 2 क्वेश्चन பாத்தீங்கன்னா இதுல 11வது அத்தியாயம் நீங்க ஃபுல்லா படிச்சிருக்கீங்க. 1 2 3 ஃபுல்லா படிச்சிருக்கீங்க. இதுல இருந்து 2 क्वेश्चन நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். சோ 5 to 6 क्वेश्चन 7ல 6 क्वेश्चन சாலிடா 5 மார்க்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் ஃபுல்லா பாத்துட்டீங்கல்ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு. அப்படி பாத்துக்கும்போது கண்டிப்பா அதுல இருந்து 5 மார்க்ஸ் கேட்ட அட்டென்ட் பண்ணிடலாம்ல. சோ அதனால நீங்க கண்டிப்பா 6 क्वेश्चंस ஷார்ட்டா நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம் ஸ்டூடண்ட்ஸ் 7க்கு. சரியா? சோ 7 क्वेश्चंஸ்க்கு நீங்க ஷார்ட்டா 6 क्वेश्चंस அட்டென்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம 7th क्वेश्चन கட்டாய வினாக்கு வந்து அத்தியாயம் 2 3 நீங்க தரவா பார்க்கணும். ஏற்கனவே நம்ம அதை பார்த்திருப்போம். சோ நம்மளால கண்டிப்பா கம்பல்சரி क्वेश्चंस வந்து 6ல கேட்க வாய்ப்பு இல்ல, 2 3ல தான் கேட்கணும். சோ 2 3 விட்டுட்டாங்க அப்படின்னா கேட்க மறந்துட்டாங்கன்னா 11ல கேட்கலாம். if possible 11ல கேட்கலாம். சோ அதனால 11 இல்ல 7 இப்படிதான் கேட்க முடியும். சோ நம்ம அதுக்கு எல்லாமே நம்ம தரவாதான் இருக்கும் எல்லா செக்ஷன்ஸ்லயும். சோ அத்தியாயம் 2 3 ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து தான் கம்பல்சரி क्वेश्चन வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. பார்க்கலாம். சரிங்களா? சோ எப்படி கிட்ட கம்பல்சரி क्वेश्चन அட்டென்ட் பண்ணல. ஏன்னா நம்ம மோஸ்டா வந்து எல்லா சாப்டர்லயும் உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் கட்டாயம் நான் 2 மார்க்ஸ்க்கு நான் அதுதான் சொல்லுவேன். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கட்டாயம் நான் அதுதான் சொல்லுவேன். ஏன் பாத்தீங்க அப்படின்னா இந்த
எல்லா பயிற்சியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா அத்தியாயமே தெரிஞ்சிருக்கும். அது தெரியாமலாம் எதுவும் இல்ல. சோ எல்லா அத்தியாயமும் தெரிஞ்சிருக்கும். சோ நீங்க வந்து தெரியாத அத்தியாயம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இப்ப 5, 6, 7, 9, 10 எல்லாம் கொஞ்சம் பெரிய அத்தியாயம் 2 மற்றும் 3 மதிப்பெண் வினா பாக்குறதுக்கு. சோ அந்த அத்தியாயத்துல எல்லாம் கான்செப்ட்ஸ், பண்புகள், குறிப்புகள், வரையறைகள், ஃபார்முலாஸ், எல்லா சூத்திரங்கள் எல்லாம் பக்காவா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? பக்காவா தெரிஞ்சுட்டு அதோட கான்செப்ட் ஒவ்வொரு சமயம் நம்ம எப்படி போடணுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணி வரும்போதே ஆன்சர் கிட்டத்தட்ட வந்துடும். ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தது, ரீகால் பண்ணது ஒரே மாடல்ஸ்ல இருக்கிற மாதிரி தான். ஏன்னா நம்ம மோஸ்டா பார்த்திருப்போம், 1, 2 தான் அந்த மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? சோ அதையும் நம்ம பார்த்துதான் செஞ்சிருப்போம். சோ அதனால நீங்க ஃபுல்லா பாக்குறது நல்லது. இல்ல மேம் என்னால ஃபுல்லா பாக்குறது கஷ்டமா இருக்குன்னா அந்த கான்செப்ட், சூத்திரங்கள், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தருவ பண்புகள் எல்லாமே நீங்க படிச்சிருந்தது நல்லதுதான். சோ ஒரு அத்தியாயம் எடுத்தா அந்த கான்செப்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட ஒன்ஸ் நீங்க பார்த்திருந்தா கூட ஓகேனா அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. சோ 2 மற்றும் 3 மதிப்பெண் வினாக்கள கட்டாய வினா எப்படி இருக்கும்னா 5, 6, 7, 9, 10 இதெல்லாம் நீங்க தரவா பாக்குற மாதிரி தான் இருக்கும். அது 5.1, 5.2, 5.5 இருந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்கலாம். 6.1 இருந்து 6.5 வரைக்கும் 6.6, 8, 9 நல்லா நீங்க பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. 9.3, 9.4, 9.6 இதுல இருந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கட்டாய வினா கேட்கலாம் இந்த தடவை. சோ 10ல இருந்து 10.5 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா கட்டாய வினா இதுலதான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. 5, 6, 9, 10 4 தேர்வு தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு இது போயிட்டு இருக்கு. சோ அதனால வந்து நீங்க இத போக்கஸ் பண்ணி பாக்குறது நல்லது. சரிங்களா? முடிச்சா நீங்க இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சூப்பர். இல்ல மேம் எனக்கு இல்ல கஷ்டமா இருக்கு இந்த சாப்டர்ஸ் எல்லாம் அப்படின்னா இந்த சாப்டர்ஸ்ல கான்செப்ட், ஃபார்முலாஸ் சொன்ன மாதிரி சூத்திரங்கள் இதை மட்டும், பண்புகள் இதை மட்டும் நீங்க பார்த்தா கூட போதும். சரியா? ஆனா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அத்தியாயத்தை எல்லாம் தொரோ பண்ணிருங்க. இந்த அத்தியாயத்தெல்லாம் தொரோ பண்ணிட்டீங்கன்னா அழகா நீங்க 65+ ஷார்ப்பா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேணாங்க. பாஸ் ஆகணுமா ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேணாம். என்னெல்லாம் பண்ணா போதுன்னா புக் பேக் 1 மார்க்ஸ் மட்டும் படிங்க போதும். புக் பேக் 1 மார்க்ஸ் படிச்சீங்கன்னா சாலிடா 15 கொஸ்டின்ஸ் வந்துடும். சோ 15 மார்க்ஸ் அதுல ஸ்கோர் பண்ணிடலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அத்தியாயம் 1, அத்தியாயம் 2 ஈஸி தானே, அத்தியாயம் 3 ஈஸி தானே. ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அத்தியாயம் 1, 2, 3 அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 4th சாப்டர்ல வந்து 4.4 மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. இல்ல 4.4 மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்தது 5.5 நீங்க பாக்குறது நல்லதுதான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 5.5 அதுக்கப்புறம் 6.1, 6.7 நீங்க பாக்குறது ஓகே தான். சோ 6.1 6.7 நல்லா பாத்துக்கோங்க. 7.8 நல்லா பாத்துக்கோங்க. சோ அது மட்டும் இல்லாம 9th சாப்டர் கஷ்டமா இருக்கும், அதனால வேண்டாம். சோ 10th சாப்டர்ல 10.8 மட்டும் பாருங்க. ஈஸியா இருந்தா அதை பாத்துருங்க, கஷ்டமா இருந்தா அது கொஞ்சம் லீவ் பண்ணிக்கோங்க. 11.4 11.5 பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 12th சாப்டர் ஃபுல்லாவே பாத்துக்கோங்க. சரியா? சோ 1, 2, 3 ஃபுல்லாவே பாக்கணும். 4ல இருந்து 4.4 நல்லா போக்கஸ் பண்ணி பாத்துக்கோங்க. சரியா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4.5 நல்லா போக்கஸ் பண்ணிக்கோங்க. 4.4 விட அதை போக்கஸ் பண்ணீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கு. 5.5 நல்லாவே போக்கஸ் பண்ணி பாருங்க. 6.1 6.7 7.8 10.8 11.4 11.5 அத்தியாயம் 12 ஃபுல்லா. சோ இதெல்லாம் நீங்க பாத்திருந்தீங்கன்னாவே கண்டிப்பா நீங்க பாஸ் ஆகிடலாம். ஏன்னா இதுல இருந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் பாத்தீங்கன்னா 1 2 3 கண்டிப்பா 3 அட்டென்ட் பண்ணிடலாம். இதுல இருந்து 1 4 இதுல இருந்து 1 5 4 to 5 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். 5 மார்க் வந்து சாலிடா 5 மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம். சோ அழகா பாஸுக்கு மேல மார்க் வாங்கிடலாம். சோ பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க பயப்பட வேணாம், நான் கொடுத்துருக்கதை மட்டும் பார்த்தா போதும். சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 65+ ஸ்கோர் பண்ணும் மேம் அப்படிங்கிற டவுட் சில பேருக்கு இருக்கும் இல்லையா? 65+ ஸ்கோர் பண்றவங்க இதே சேம் தான். புக் பேக் 1 மார்க்ஸ் படிங்க. முடிஞ்சா பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க. சோ புக் பேக் 1 மார்க்ஸ்லயே 15+ கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். நீங்க 15 1 மார்க்ஸ் சாலிடா அட்டென்ட் பண்ணிடலாம். சோ அது மட்டும் இல்லாம நீங்க 2 மார்க்ஸ் சொன்ன மாதிரி சாப்டர் வைஸ் ஃபுல்லா பாருங்க. அத்தியாயம் 1 அத்தியாயம் 2 அத்தியாயம் 3 அதே மாதிரி 4ல 4.5 5ல 5.5 நீங்க பாக்குறது 6.1 6.7 6.3 சேர்த்து நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 7ல பாத்தீங்கன்னா 7.1 7.8 நல்லா தரவா பாத்துக்கோங்க. நீங்க 8.7 சேர்த்து பார்க்கலாம், நல்லதுதான். அடுத்தது 9 முடிஞ்சா 9.8 பாருங்க. சோ 9.8 9.9 அப்புறம் 10.8 12 ஃபுல்லா 11ல 11.4 11.5 முடிஞ்சா 11.3. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னாவே போதும். சோ நான் சொன்ன மாதிரி இதை ஃபுல்லா நீங்க தரவா பண்ணிட்டீங்கன்னா 5.1 நீங்க பாருங்க முடிஞ்சா. சரியா? சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னாவே போதும். கண்டிப்பா நீங்க 65+ ஸ்கோர் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த டவுட்டும் கிடையாது. சரியா? சோ அப்ப உங்களுக்கு ஏதாவது நினைச்சு பயமா இருக்கா? சோ மேம் எப்படி மேம் இன்னும் 20 டேஸ்ல நிச்சயமா முடியும். ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க மேக்ஸ்கால போதும். சோ மேக்ஸ்கால தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். சோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்.
சோ அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க போடுற ஹார்ட் ஒர்க்கு நிச்சயமா சக்சஸ் இருக்கு. சோ அதனால நீ பயந்துக்காம நீங்க உங்களோட ஒர்க்க நீங்க கண்டினியூ பண்ணலாம், உங்களோட ஹார்ட் ஒர்க்க நீங்க கண்டினியூ பண்ணலாம். சரியா? சோ அழகா நீங்க ஸ்கோர் பண்ணலாம். 20 டேஸ்ல சென்டம் பாசிபிள் தான் ஸ்டூடெண்ட்ஸ். பாஸ் ஆகிடலாம், 65+ வாங்கிடலாம். சரியா? பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா நீங்க 1 2 3 தருவா பாத்துங்க. நான் கொடுத்துருக்க எக்ஸசைஸ மட்டும் பார்த்தா போதும். சரியா? ஓகேமா? சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சோ நீங்க தமிழ் மீடியம் சேனல் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் விசிட் பண்ணிடுங்க. சோ அந்த சேனல்ல பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன் டைம் இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. பப்ளிக் முடிச்சு பார்த்து நோ யூஸ். சோ அதனால இப்பவே நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துக்கோங்க. சரியா? ஓகேடாமா, பாய். ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஓகேவா?